सह धर्म चारिणी तपा प्रतिचैनं भद्रं ते पाणिगृहस्व पाणिनां பிரேம ஸ்வரூபங்களே, அன்பின் வடிவங்களே, ஆத்மராம ஸ்வரூபங்களே, பல ஜென்மங்கள் புண்ணியம் பண்ணியிருந்தா மட்டுமே இந்த மாதிரி ஒரு தெய்வ திருக்கல்யாணத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் எல்லாத்துக்கும் கிடைக்கும். பல ஜென்மங்கள் புண்ணியம் பண்ணி ஒரு குருவோட அனுகிரக பாஷணத்தை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய பாகவத உத்தமர்கள், சிஷ்யர்கள், அவங்களுக்கு மட்டுமே இந்த திருக்கல்யாணத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் இல்லை, திருக்கல்யாணத்தை நடத்தக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். தெய்வ திருக்கல்யாணம் அந்த மாதிரி பாகவத உத்தமரை, இந்த தெய்வ பிறவிகளை பார்க்கும்போது உண்மையா மனசுக்கு அளப்பரியா ஆனந்தம் கிடைக்குது. ஸ்ரீமத் ராமாயணத்துல வரக்கூடிய இந்த வச்சனம் ஸ்ரீரத்வஜ ஜனகர் கன்னிகாதானம் பண்ணும்போது எம்பெருமான் ராமரை பார்த்து, ராமச்சந்திர மூர்த்தியை பார்த்து சொல்லக்கூடிய இந்த வச்சனம் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கிரகம்னு சொல்லக்கூடிய வீட்டிலையும் சமுதாயத்திலையும் ஒலிக்கக்கூடிய ஒரு கல்யாணம் எப்படி இருக்கணும், அர்த்தாங்கினின்னு சொல்லக்கூடிய அந்த தம்பதிகள் இப்படி தெய்வ குணமா சத்துவ குணத்துல சுத்த சத்துவ நிலையில இருக்கணும்ன்றதுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு வச்சனமா இது இருக்கு. இயம் சீதா மமசுதா சக தர்மச்சாரிணி தபா. ஸ்ரீரத்வாஜ ஜனகர் சீதை தன் புத்திரியாக, சத்புத்திரின்னு சொன்ன அப்படி பத்தாது, தெய்வ புத்திரி, ஜெகத் ஜனனி, ஆதி பராசக்தியோட வடிவம், சாக்ஷாத் மகாலட்சுமி மனித வடிவில் இங்க அவதரிக்கும் போது தன் கையை பிடிச்சு தந்தைங்கிற ஸ்தானத்திலிருந்து கன்னிகாதானம் பண்ணும்போது ஸ்ரீராமரை பார்த்து, இந்த மணாலனை பார்த்து சொல்லக்கூடிய இந்த வச்சனம் இயம் சீதா, அதாவது அறிமுகப்படுத்துறது. ஹரிக்கே அந்த அறிமுகத்தை ஸ்ரீரத்வஜ ஜனகர் படுத்துற. இதுவும் அவதார லீலை தான். எல்லாம் ஹரின்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் எந்த அறிமுகமும் தெரியல, எல்லாமே ஹரியோட முகம் தான், எல்லாமே சிறியோட முகம் தான். ஆனா மனித வடிவில் இருக்கும்போது, மாயையின் பிடியில் இருக்கும்போது, யோக மாயையில் இருக்கும்போது அவதார லீலை நடக்கணும், இந்த தெய்வ திருவிழாடல் நடக்கணும் போது இந்த ஒரு சம்பாதமும் நடக்கதான் செய்யுது, இந்த ஒரு சம்பாஷணையும் நடக்கதான் செய்யுது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வச்சனமும் இருக்கு. இயம் சீதா மமசுதா சகதர்ம சரணி தபா அப்படிங்கிற. ஓ ராமா, இது இவள் பேர் சீதா, என்னோட புத்திரி அப்படின்னு அறிமுகப்படுத்துறேன். உனக்கு கையெடுத்து கைப்பிடிச்சு கொடுக்குறேன், கன்னிகாதானம் பண்றேன், உன்னோட சக தர்ம சாரிணியா இருப்பா, சதா தர்ம பத்தினியா இல்ல, உன்னோட தர்மத்துக்கு உறுதுணையா, ஊன்றுகோலா, உற்சாகப்படுத்தக்கூடிய, உத்வேகத்தோட உனக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய சக தர்மச்சாரிணியா, தர்ம பத்தினியா இருப்பா அப்படின்னு அந்த வாக்க ஸ்ரீரத்வஜ ஜனகர் இந்த கன்னிகாதானம் போது, சீதாராம கல்யாணம் போது கொடுக்குறார். அதை மட்டும் சொல்ல, பிரதிச்சேனம் பத்ரம் தே பாணி கிரகஸ்வ பாணினாமகிற. என்னோட சீதை எப்படின்னா லக்ஷ்மிக்கெல்லாம் லக்ஷ்மி, பார்த்தாலே சுபமங்கலம், சுபிக்ஷம். அப்பேற்பட்ட இந்த கிரகலட்சுமிய, இந்த மகாலட்சுமிய நான் உனக்கு உன் கையில கொடுக்கிறேன், ஒப்படைக்கிறேன். சீத்தைய பார்த்தாலே அவ்வளோ சுபமங்கலம் கிடைக்கும், உனக்கு எப்பவுமே உறுதுணையா இருப்பான், உன் கையில எப்பவுமே சீதையோட கரங்கள் நீ பற்றி கொண்டு நடப்பாயாக ராமா அப்படின்ற அந்த ஆசீர்வாதத்தை ஜனக மகாராஜா வழங்குறார். இதுல இருந்து என்ன கத்துக்கணும்னா, ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய அந்த தாத்பரியம், ஒவ்வொரு திருக்கல்யாணம் பார்க்கும் போதும் திருஷ்ட பாலேஷும் இருக்கு, அதிருஷ்ட பாலேஷும் இருக்கு. திருஷ்ட பாலேஷும் இந்த மாதிரி தெய்வ திருக்கல்யாணங்களை பார்க்கும்போது மத
மனசுக்கு கவலை இல்லாத நிலை, ஆனந்தத்தை நல்கக்கூடிய நிலை, சாந்தி, பரமசாந்தி கிடைக்கும். எல்லா கோரிக்கைகளும் பிரார்த்தனைகளும் பகவானால சுவீகரிக்கப்பட்டு அதுக்கு துக்க நிவர்த்தியும் நடக்கும். அதையும் கடந்து உணரக்கூடிய அந்த நிலை என்னன்னா, சீதாராம திருக்கல்யாணத்தை பார்க்கும்போது சீதா மாதிரி தியாகம் பண்ணணும், ராமர் மாதிரி தர்மவானா இருக்கணும், மரியாதை புருஷோத்தமனா இருக்கணுங்கிற அந்த உள்ளுணர்வும் அதிர்ஷ்ட பாலேஷும் இதுதான் உண்மையான திருஷ்ட பாலேஷும். இந்த பூலோகத்துல இந்த மனித வடிவில் இந்த பொருள் ரீதியான இந்த பௌத்தீக காமத்துக்காக தேவைகளுக்காக கேட்கக்கூடிய விஷயங்கள், அதையும் அம்மையும் அப்பனுமாய் ஜெகஜனனியும் பரந்தாமனா இருக்கக்கூடிய எம்பெருமான் ராமச்சந்திர மூர்த்தியும் அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க. ஆனால் உண்மையா மனித வடிவில் இங்க அவதாரம் செய்யும் போது அந்த விபவ வடிவத்துல இருக்கும்போது ராமர் எப்படி இருந்தார், அவரோட குணாதிசயங்கள் எப்படி இருந்தது, ராமநாமத்தை சொல்றது மட்டும் இல்லை, ராம காரியத்தையும் ஒவ்வொருத்தரும் பண்ணணும். ராம காரியம்ங்கிறது என்ன? அளப்பரியா அன்பு, நிபந்தனையற்ற கருணை, எல்லாத்துக்கும் கடவுள உள்ள ஆத்மராம ஸ்வரூபத்தை பார்த்து தன்னலமற்ற சேவையில ஒவ்வொருத்தரும் ஈடுபடணும். அதே சமயத்துல மனதெல்லாம் ராம நிலையில இருக்கணும். அந்த நிலை தான் ஹனுமானுக்கு இருந்தது. மன்மே ராம் ஆத்மே காம், மனசெல்லாம் ராம நிலையில இருந்தார் ஹனுமான். ஆனா கைகள்ல ராம சேவைக்காக ராம காரியங்களுக்காக அனுக்ஷணமும் காத்திருந்தார். இப்பாவது உத்தரவிட மாட்டாரா, எனக்கு ஏதாவது வேலை கொடுக்க மாட்டாரா, அவருக்கு சேவைக்கூடிய அந்த பாக்கியத்தை நான் இந்த பிறவில முழுமையா பேர்பட்ட ருத்ராம்சம் சிவனோட அம்சமா வந்த ஹனுமானே அந்த நிலையில் இருக்கும்போது இன்னைக்கு பூலோகத்துல ஒவ்வொருத்தரும் மனது ராம நிலையில இருந்தாலும் கைகள் கரங்கள் கால்கள் எல்லாம் ராம காரியத்தை பண்றதுக்கு, இந்த லோக சேமத்துக்காக லோக கல்யாணத்துக்காக லோக சேவையில பரோபகாரத்துல முழுமையா அவங்களையே சமர்ப்பணம் பண்ணி எல்லாமே ஆத்மரோட சுரூபம் தான் அப்படின்னு உணர்ந்து அந்த தன்னலமற்ற சேவை செய்யறதுக்கு ஒவ்வொரு க்ஷணமும் தயாரா இருக்கணும். அதை நோக்கிதான் இந்த அறக்கட்டளையும், இந்த அறக்கட்டளை பேரே ஸ்ரீ சத்யசாய் மாருதி சேவாதான். மாருதி மாதிரி சேவை பண்ணணும், ராமநாமத்தையும் ராம காரியத்தையும் எல்லா லோக சேமத்துக்காகவும் லோக கல்யாணத்துக்காகவும் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த நிலை. ஏன் சொல்றேன்னா, சீதாராம கல்யாணத்தை பார்க்க பார்க்க அதை கண்கூட பார்க்க பார்க்க உள்ளுக்குள்ள அந்த உணர்வு வரும். சீதா மாதிரி தியாகம் பண்ணணும், ராமர் மாதிரி தர்மத்துல இருக்கணும், அஹிம்சா புருஷனா, சாந்தி புருஷனா, சாந்தி பரமசாந்தியோட வடிவமா ஒவ்வொருத்தரும் திகழணும் அப்படிங்கிற அந்த தன்மை ஒவ்வொருத்தருக்கு வரணும். மன்னிக்கக்கூடிய மறக்கக்கூடிய அந்த பண்பு இருக்கணும், சகிப்புத்தன்மை உச்ச கட்டத்துல இருக்கணும். அதுதான் அளப்பரியா அன்புக்கும் நிபந்தனையற்ற கருணைக்கும் அளவுகோலா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அந்த நிலை வந்துடுச்சுன்னா நீங்க ராம உணர்வுலயே இருக்கீங்க. ராம பக்தி பண்ணுவோம், ராம நாமத்தை சொல்லுவோம், இடைவிடா நாம சங்கீர்த்தனத்திலே இருப்போம், ராம காரியத்தையும் அன்றாட பரோபகாரத்தை மூலியமா செஞ்சா ஒரு நாள் அந்த ராம உணர்வு கிடைக்க பெறும். இதுதான் இருக்கிறதுலே உயர். சீதையும் ராமரும் உண்மையா இன்னைக்கு லோகத்துல நிறைய பத்தினிகள் இருக்கா, பதியும் இருக்கா. நான் யாரையும் தப்பா சொல்ல விரும்பல. மாயின் பிடியில இருக்கும்போது, அறியாமையில் இருக்கும்போது அதுவும் நடக்குது. சீதை ராமர்கிட்ட எந்த ஒரு கோரிக்கையும் தன் வாழ்நாள் முழுவதும் திரேதா யுகத்துல வச்சதே இல்லை. கேட்ட ஒரே கோரிக்கை ஒண்ணுதான், என் நினைப்புல மட்டும் இருப்பீங்களா. அதுக்கு உடனே அவர் ஏகபத்தினி விரதங்கிற அந்த சத்தியத்தை கொடுத்துட்றாரு. அன்னிலிருந்து ஏகபத்தினி விரதனாவே ராமர் வாழ ஆரம்பிக்கிறார். ஆனா சீதையோ பிற்காலத்துல வனத்துக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் வால்மீகி ரிஷியோட ஆசிரமத்துல இருக்கிறப்போ தன்னோட என்னைக்குமே உதவியாளா இருக்கக்கூடிய அந்த சிஷ்யை சாக்ஷி தேவி அப்படின்னு வால்மீகி ஆசிரமத்துல ஒரு திருத்தம். அந்த சாக்ஷி தேவி ஒரு நாள் சீதையோட பத்திவிரதைய சோதிக்கிறதுக்காக பத்தியை எங்கேயாவது விட்டு கொடுத்துருவாங்களான்னு பாக்குறதுக்காக கேட்கிறேன். இந்த 2 குழந்தைகளோட ராமர் உங்களை உதாசீனப்படுத்தி வனவாசம் அனுப்பிட்டாரே, ராமர் மேல கோவில் இல்லையா அப்படின்னு. அப்போ சீதா தேவியோட நிலை எப்படி இருந்ததுன்னா, என்னோட பிரிய சுவாமி ராமர், ராமர்னு கூட வாயில கூட சொல்ல, என்னோட பிரிய சுவாமி எது செஞ்சாலும் அவர் சரியாதான் இருக்கும். அவர் ராஜ தர்மத்திற்காக இன்னைக்கு கூட நிறைய இடத்துல இது பட்டிமன்றம் நடக்குது, வாக்குவாதம் நடக்குது, வாக்குவாதத்தோட விவாதமும் நடக்குது. சம்வாதம் போய் விவாதம் ஆயிடுச்சு.
ஏன் சீதையை வனவாசம் அனுப்பிட்டார்? ஒரு தோபியோட பேச்சை கேட்டுட்டு, ஒரு வண்ணங்கிற ஒரு பேச்சை கேட்டுட்டு இப்படி அனுப்பிட்டாரு அப்படி இல்லை. ராஜ தர்மத்துக்காக பத்தி தர்மத்தை தியாகம் பண்ணார். இதுதான் சனாதன தர்மத்தோட நிலை. உயர்ந்த தர்மத்துக்காக சின்ன சின்ன தர்மத்தை தியாகம் பண்றோம். தியாகத்தின் வடிவமா, உத்தமர்களின் உத்தமமா, புருஷர்களின் உத்தமமா, புருஷோத்தமனா, மரியாதை புருஷோத்தமனா ராமர் வாழ்ந்து வழிகாட்டியா எல்லாத்துக்கும் இருக்க வாழ்ந்து காட்டினார். கிருஷ்ணர் கூட வழிகாட்டியா தான் இருந்தார், ஆனா ராமர் தான் வாழ்ந்து காட்டினார். அப்பேற்பட்ட இந்த சீதாராம திருக்கல்யாண வைபவத்தை இன்னைக்கு தெய்வ பிரிவிகள், பாகவத உத்தமர்கள் ஆத்மராம ஸ்வரூபமா இங்க வந்து நடத்தும் போது இந்த உணர்வு தான் எல்லாத்துக்குள்ள மேலோகும். இன்னைக்கு மகிழா சக்தியோட ஸ்வரூபமா, சீதையோட ஸ்வரூபமா, ஜெகத்தனின் ஸ்வரூபமா நல்லா இருக்கீங்க. நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்கணும், தர்ம பத்தினியா இருக்கேன்னா கர்ம பத்தினியா இருக்கேன். தர்ம பத்தினா அர்த்தாங்கன் செய்யக்கூடிய அத்தனை தர்மைக்கும் உறுதுணையா இருக்கணும். கர்ம பத்தினா இந்த பொருள் ரீதியான தேவைக்காக மட்டும் கணவரோட இருக்கிறவங்க, அதுக்கு கர்ம பத்தினி. இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. கணவர்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பு, அந்த நிலையில கணவரும் மனைவியை அந்த நிலையில சீதா மாதிரி தான் வைக்கணும். அந்த உத்தம நிலையில தான் இருக்கணும். இந்த கல்யாணமே அதுதான் உணர்த்தது. ஜனகரும் அப்படிதான் அந்த கன்னிகாதானம் பண்றது. என் சீதாவை நல்லா பார்த்துக்கோ, செல்வ செழிப்போட பார்த்துக்கோ, மாளிகையில வச்சு அலங்காரம் பண்ணு, மாளிகையிலேயும் வளர்ந்த பொண்ணு, என்னோட சத்புத்திரி அப்படியெல்லாம் சொல்லணும். சகதர்மச்சாரிணி அப்படிதான் சொல்லணும். உன்னோட ராமா, உன்னோட தர்மத்துக்கு ராமபிரானே உன்னோட ராமான் போது ஸ்ரீருத்வாஜ ஜனகருக்கு மாப்பிள்ளை தான், மாப்பிள்ளை தான், அந்த மாதிரி தான் மாப்பிள்ளை தான். அந்த உணர்வுல சொல்றாரு, உன்னோட தர்மத்துக்கு உறுதுணையா என் சத்புத்திரி இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு இந்த நிலையில இருந்தா ஒவ்வொரு விவாகமும் விவேகத்தோட, வைராகியத்தோட, விஸ்வாசத்தோட இருந்தா அந்த பிரிவினையே இருக்காது. யாரும் கோர்ட்டு கேஸ்ன்னு போக மாட்டாங்க. இந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருக்கு. சீதை அந்த நிலையிலையும் ராமர் விட்டு கொடுக்கவே இல்லை. அதுதான் பதிவிரதாவோட தன்மை. இப்போ இந்த திருக்கல்யாணத்தை பார்க்கும்போது தேவர்கள் பார்த்த திருக்கல்யாணம், அவத்மாஸ்கள் பார்த்த திருக்கல்யாணம், மிதிலாபுரியே பூலோக வைகுண்டமா திகழ்ந்த திருக்கல்யாணம், வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் மெய்மறந்த திருக்கல்யாணம், இப்பேற்பட்ட திருக்கல்யாணத்தை பார்க்கும்போது நம்மளுக்கும் ராமரோட குணாதிசயங்களும் சீதையோட தியாகத்தோட வடிவமும் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும். இதுதான் அந்த சத்தியம். இன்னைக்கு ராமாயணங்கிறது எண்ணற்ற முறையில அது எத்தனை தடவை படிச்சாலும், பாராயணம் பண்ணாலும், சிரவணம் பண்ணாலும் அதுல இருந்து நிறைய தத்துவத்தை, ஆத்ம போதனைய, சத்திய நிஷ்டத்தை கத்துக்கிட்டே இருக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா இந்த மனசுங்கிற ராவணனை இந்த கெட்ட எண்ணம்னு சொல்லக்கூடிய அந்த மனசுங்கிற இந்த ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் சொல்லக்கூடிய அந்த தசமுகம் மர்த்தனனை அழிச்சு யாரோட உதவியாட, விழிப்புணர்வுன்னு சொல்லக்கூடிய சித் சக்தியோட, அது இருக்கக்கூடிய லக்ஷ்மணனோட உதவியோட, ஆத்ம பலம்னு சொல்லக்கூடிய அந்த தைரியம் சொல்லக்கூடிய ஹனுமானோட உதவியோட அழிச்சு ஹிருதயம்ல இருக்கக்கூடிய சீதாவை உள்ள இருக்கிற ஆத்மாவோட ஐக்கியம் பண்ணக்கூடிய அந்த உள்ளர்த்தம் தான் சீதாராம திருக்கல்யாணம். அதனால சீதை ராமரோட திரும்பவும் சேரணும்னா மனசுங்கிற ராவணன் வெளியணும். மனசுங்கிற ராவணன் வெளியணும்னா லக்ஷ்மணன் சொல்லக்கூடிய அந்த சித் விழிப்புணர்வு என்னைக்கும் இருக்கும். லக்ஷ்மணன் தூங்கவே இல்லை. அந்த விழிப்புணர்வு எப்போவுமே நான் ஆத்மன், என்னோட மூலம் எது, மூலம்தான் என்னோட லட்சியம், எல்லாத்துக்குள்ளேயும் அந்த இறைசக்தி இருக்கு, ஆத்மராம ஸ்வரூபமா இருக்கு. அந்த ஆத்மராமனே ஆத்ம கிரீடை பண்றார். அந்த ஆத்மராமனே ஆத்மரதியா ஒவ்வொருத்தரையும் இருக்கிறார். ஆத்மராமனும் அவரே, ஆத்மரதியும் அவரே, ஆத்ம கிரீடனும் அவரே. அந்த தன்மையில இது பிரபஞ்சமே, இது பரமாத்மாவோட திருவிளையாடல் அப்படிங்கிற அந்த உணர்வுல எல்லாத்திலையும் கடவுளை பார்த்தா, அளப்பரியா அன்புல அனைவருக்கும் சேவை செய், அனைவரையும் நேசிங்கிற அந்த உணர்வுல இருந்தா ராம உணர்வு அழைச்சிடலாம். உண்மையா இந்த ஹிருதயத்தை உள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவோட சேர்த்து வச்சிடலாம். அந்த ஹிருதய சொன்னபடி மனசு கேட்கணும்னா மனசுங்கிற அந்த ராவணன் அடியணும். அதுக்கு ஹனுமானோட உறுதுணையும் விழிப்புணர்வுன்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மணனோட அந்த பலமும் தேவை. அதுதான் அதெல்லாம் ராமாயணத்தோட உள்ளர்த்தம் கூட. இதை தான் ஒவ்வொருத்தரும் கற்றுக்கணும்.
வெறும் இது திருக்கல்யாணம் இல்லை, விக்கிரகத்தில் அர்ச்சரூபமா நடக்கக்கூடிய மாங்கல்ய தாரணமோ மாலை மாத்துறதோ புஷ்ப கைங்கரியமோ இல்லை. இதுல உள்ள அர்த்தம் நிறைய அடங்கியிருக்கு. ஒவ்வொரு சாதனாக்கு பின்னாடும் ஒவ்வொரு திருக்கல்யாண வைபத்துக்கு பின்னாடியும் அதிர்ஷ்ட பாலேஷுன்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வு அடங்கியிருக்கு. இதை பார்த்துட்டே இருந்தா ராமரோட உணர்வு ஒரு நாள் வந்துடும். உடனே இன்னைக்கே வருமானு தெரியல, இன்னைக்கே நிறைய பேருக்கு வந்துடுச்சு. நிறைய பேரோட நர்த்தனத்தை பார்த்தாலே தெரிஞ்சது. ரொம்ப அற்புதமா அடிக்கடி ஒரு வார்த்தை இருக்குல்ல, ஒரு பாடலோட வரி கூட இருக்கு, ஆடுகிறான் தில்லையிலே பாட வந்தேன் அவன் எல்லையிலே. இப்ப பார்த்தேன் உங்களோட ஆட்டத்துக்கு எல்லையே இல்லாம இருக்கு. நிறைய பேரோட ஆட்டம் அது ஆனந்தத்துல ஆடக்கூடிய ஆனந்த தாண்டவமா இருக்கு. அதுவும் பாகவதரோட அந்த நர்த்தனம் சொல்லவே வேண்டாம். நவரசங்களும் கலந்த நர்த்தனமா அது இருக்கு. அதற்கு மனமாற என்னோட ஆசீர்வாதத்தை வளரும். இன்னும் மேலும் மேலும் எல்லாத்தையும் நீங்க ஆனந்தப்படுத்தணும். அந்த நிலையில இந்த திருக்கல்யாண வைபவம் இங்க மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் நடக்கணுங்கிற அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த உண்மையான மனமார்ந்த வாழ்த்தையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இதுதான் சீதா ராம திருக்கல்யாண வைபவத்தோட உள்ளர்த்தம். ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு கேளுங்க. ஒருத்தருடைய சகிப்புத்தன்மையோட உச்சம், தியாகத்தோட உச்சம் சீதா பிராட்டி. அந்த மாதிரி இருக்கோமா? ராமரோட குணாதிசயம், அனைவரையும் நேசிச்சு அரவணைச்சு எல்லாத்துக்கும் பரோபகாரம் பண்ணும். ராமரோட நிலை எப்படின்னா திரேதாயுகத்துல எல்லாத்தையும் கைகூப்பி வணங்கி எனக்கு ஏதாவது உபதேசம் வழங்குகிறார். அந்த ஒரு பணிவின் உச்சம். பரந்தாமனே ராமனா வந்து அந்த நிலையில இருக்கார். அதனால இந்த கல்யாணம்ங்கிறது வெறும் இது இல்லை, அது பிரகிருதி புருஷோட ஐக்கியம். ஹரியும் சிரியும் சேரக்கூடிய அந்த வைபவம், லக்ஷ்மியும் நாராயணனும் ஐக்கியமாகக்கூடிய அந்த திருக்கல்யாணம், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணையக்கூடிய அந்த சம்பவம். இவ்வளவு விஷயம் வெறும் திருக்கல்யாண உற்சவத்துல நடக்குது. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மனமாற நீங்க இந்த தெய்வ சபையிலிருந்து நீங்க போகும்போது பூர்ண ஆசீர்வாதத்தோட போவீங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் நீங்க கேட்கணும், ஒவ்வொரு தர்ம பத்தினியும் நீங்க தர்ம பத்தினியா இருக்கீங்களா, கர்ம பத்தினியா இருக்கீங்களா? தர்ம பத்தினியா இருந்தா கடவுளோட உங்களோட கணவனே கண்கண்ட தெய்வம்னு அவர் எந்த சுவாபத்துல இருந்தாலும் தியாகம் பண்ணி அவரையும் உங்க அன்பால மாத்துவீங்க. கர்ம பத்தினியா இருந்தீங்கன்னா வெறும் அவர்கிட்ட கேட்கறதுக்காக தான் வாழ்க்கை இருக்கும், கொடுக்கறதுக்காக ஒண்ணு இல்லை. அந்த அன்புங்கிறது என்னன்னா கொடுத்துட்டே இருக்கணும். கொடுக்க 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 அது அடிக்க அடிக்க அம்மி நகரன்ற மாதிரி கொடுக்க கொடுக்க அன்புங்கிறது எல்லாத்தையும் மாற்றும். அந்த அன்பை மட்டும் தான் நான் போதனை பண்ணிட்டு இருக்கேன். நானும் வந்து இந்த உணர்வுல, இந்த உடல் இல்லை, இந்த உணர்வுல, இந்த தேகி பாவத்துல, ஆத்ம பாவத்துல அதை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். அதை மட்டும் கொடுங்க. ஒவ்வொருத்தரும் உங்களோட அர்த்தாங்கன்னு சொல்லக்கூடிய ஆத்மராம ஸ்வரூபத்துக்கு தர்ம பத்தினியா இருக்கணும். அதே சமயத்துல ஒவ்வொரு பத்தியும் உண்மையா ஏக பத்தினி விரதனா இருந்து ஒவ்வொருத்தருக்கும் பத்தினியவே சீதா பிராட்டியாரா பார்த்து, அதுவும் சாட்சாத் சக்தி ஸ்வரூபினி தான் எனக்கு அர்த்தாங்கினியா வந்திருக்காங்கிற அந்த உணர்வுல ரெண்டு பேரும் அது விவாக பந்தத்துல இருந்தேன்னா இந்த பிணைக்கப்பட்ட பந்தம் சொல்லக்கூடிய ருணபந்தம் உடைஞ்சிரும். அதுக்கப்புறம் எந்த உறவு ரீதியான பிரச்சனையே வராது. உறவு ரீதியான பிரச்சனை வரலனாலே சந்தோஷம், மனக்கவலையும் இருக்காது, உடம்பு நோயும் இருக்காது. உறவு ரீதியான பிரச்சனை தான் ஒவ்வொருத்தருக்கும் துக்கத்தை கொடுக்குது. அதனாலதான் உடல் நோயற்று இருப்பது முதல் இன்பம், மனம் கவலையற்று இருப்பது இரண்டாவது இன்பம், பிற உயிர்களுக்கு உதவியாக வாழ்வதே மூன்றாம் இன்பம். முதல் ரெண்டு இன்பம் என்ன? உடல் நோயற்று இருப்பது, இரண்டாவது மனம் கவலையற்று இருப்பது. இந்த மாதிரி திருக்கல்யாண வைபவத்தை பார்க்கும்போது, நாம சங்கீர்த்தனைய காதால கேட்கும் போது, அன்றாட ராமநாமத்தை சொல்லிட்டு இருக்கும் போது, ராம காரியத்தை பண்ணிட்டு இருக்கும் போது, உடலும் மனதும் நோயற்ற உடம்பு கவலையற்ற மனம் கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். ராம உணர்வால, ராமபிரானின் அருளால ஒவ்வொருத்தருக்கும் உலகமே ராமராஜ்யத்து கீழே வரப்போகக்கூடிய காலகட்டம் வந்துடுச்சு. பாரதமே விஸ்வகுருவா மாறக்கூடிய அந்த நிலை வந்துடுச்சு. எல்லாமே சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய அந்த நிலை வந்துடுச்சு. சனாதன தர்மத்தோட ஒரு மகத்துவம் என்னன்னா, சனாதன தர்மத்தை எதிர்க்கிறவங்களுக்கும் அந்த உரிமையை கொடுத்திருக்கிறது சனாதன தர்மமே. அதுதான் சனாதன தர்மம். எதிர்க்கக்கூடிய அந்த சுய விருப்பத்தை அதையும் உச்சக்கட்ட சகிப்புத்தன்மையில சொல்லும். கடவுள் இல்லைன்னு சொல்றீங்களா, அதுவும் சந்தோஷம்தான், அதுவும் சனாதன தர்மம். ஆதியும் அந்தமும் இருக்கக்கூடிய தர்மம், மூலமா இருக்கக்கூடிய தர்மம், அனைத்து தர்மத்துக்கும் அடிப்படையா இருக்கக்கூடிய அந்த தர்மமே சனாதன தர்மம். அதுவும் பிற்காலத்துல பாரதம் மட்டும் இல்லை,
இந்த பயம் ரகம் இது பாரதம் மட்டும் இல்லை, விஸ்வம் முழுதும் அது சனாதன தர்மம் நிச்சயமாக அது ஸ்தாபனம் செய்யப்படும். அது நடக்கும். எண்ணற்ற குருமார்களால, தெய்வ கருவிகளால எல்லாமே ஒண்ணுங்கிற அந்த நிலை கண்டிப்பா வரதான் செய்யும். அதுக்கு அன்பு தான் மூலமா இருக்கு. அதை நீங்க ஒவ்வொரு நாளும் அன்பு அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன சாதனை பண்ணணுமோ அந்த இது மட்டும் பண்ணிக்க. ரொம்ப சந்தோஷம், மற்றற்ற மகிழ்ச்சி. என்னோட பூர்ண ஆசீர்வாதம்.